இந்த சின்ன பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட நோட்டு மேல ரத்தம் சொட்டுது. ஆனா அந்த பொண்ணு அதை கவனிக்காத மாதிரியே அவளோட பென்சிலை ஷார்ப் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க அம்மா கீழே ரத்த வெள்ளத்துல இருக்காங்க, அதுக்கு காரணமானவனு உள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. சப்போஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ணா அவளையும் ஏதாவது செஞ்சிருவானு பயத்துல இருக்கா. இதுக்கு முன்னாடி இவங்க அம்மா வருவாங்கன்னு ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளாவே நடந்து வீட்டுக்கு வந்துடுறா. வந்து வீட்டை திறந்து பார்த்தா இவங்க அம்மா அங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. சோ எதுவுமே தெரியாத மாதிரி அவளோட ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டு போன் அடிக்குது. உடனே இந்த பொண்ணு அவங்க அம்மாவை போன் எடுக்க சொல்லி கூப்பிடுறா. சோ அவங்க அம்மா இறந்தது கூட தெரியாத சின்ன பொண்ணு இதனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொலகாரனும் அங்க இருந்து போயிடுறான். அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இனி வரவே மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆசிரமத்துல தான் வளர்றா. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவ ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகிடுறா. ஆனா இவ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க அம்மாவை கொலை பண்ண அதே பேட்டர்ன்லயே ஒரு கொலை நடக்குது. அந்த கேஸும் இந்த பொண்ணுக்கு தான் வருது. சோ அந்த கேஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தேட ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது சின்ன வயசுல இருந்து இவ கூடவே இருந்த ஃப்ரெண்டு தான் 15 வயசா இருக்கும் போதே இவளோட அம்மாவை கொலையே பண்ணிருப்பான்.